ரிசல்ட் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த ரிசல்ட் என்ன அப்படின்னா 10 வரும் 30 வரும் 4-5 வரும் அப்படின்னு சொன்ன இடத்துல 110 அப்படிங்கும்போது 2 கட்சிகளையுமே வெறுத்து 3வது கட்சியை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களா மக்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வருது. அது இந்த மொனோபொலி மாதிரி டியூவோபொலின்னு இருந்துச்சு. 65 வருஷமா வெறும் டியூவோபொலி தான். இங்கேயா இப்போ வந்து போங்கடா இங்கே 2 பேரும் வேற யார்ட்டு இது போகணும். இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் மக்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, எனக்கு தெரிஞ்சு 3-4 இடங்களில் தான் கொஞ்சோண்டு பணம் பட்டுவாடா பண்ணாங்க விஜயோட ஆளுங்க. 234 ஆளுங்க இடத்துல. மற்ற எல்லா இடத்துலையும் முதல் முறையாக கடந்த 20-30 வருஷத்துல காசே கொடுக்காம, காமராஜர்லாம் பண்ண மாதிரி, எம்ஜிஆர் பண்ண மாதிரி காசு கொடுக்காம இது மாதிரிலாம் திட்டங்கள் கொடுக்கணும்னு மட்டும் சொல்லி விஜயோடைய பேருக்கு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். அப்படி நோட்டு ஓட்டு நிறைய பேர் எனக்கு தெரியும். தாவைக்கால நின்னவங்க பெரிய பணக்காரங்களாம் இல்லை. வேற எந்த கட்சிக்கு போனா கூட, நான் சென்ட்ரல் பேர் சொல்ல விரும்பல, அது ரொம்ப நாங்கள் ஜனநாயகம் பார்க்குற ஒரு மத்திய கட்சி சொன்னாலும் சரி, அல்லது லோக்கல் கட்சி, எவ்வளோ உங்கள் பொட்டி திறந்து கொடுப்பீங்க? 10 கோடி நீங்கள் ரெடியாக வச்சு பண்ணுவீங்களா? 20 கோடி ரெடி பண்ணீங்களா? எவ்வளோ கொடுப்பீங்க? பட்டுவாடா பண்ணுவீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஜெயிச்சிருக்காங்க மக்கள். நானும் நிறைய மாதிரி உங்களுடைய எலெக்ஷன் இது இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். காசு வாங்கிக்கிங்க, உங்கள் காசு தான், ஆனால் சரியான ஆளுக்கு போடுங்க. மக்கள் நல்லா அதை பண்ணியிருக்காங்க. இனிமேல் என்ன, காசு கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் காசு வாங்குவோண்டா, ஆனால் சரியான ஆளுக்கு தான் போடுவோண்டான்னு சொல்லியிருக்காங்களே, அது ஒரு பெரிய மாற்றம்.